அதிக முட்டையிடும் திறனுடைய தரம் உயர்த்தப்பட்ட முட்டை மற்றும் இறைச்சி ரக கோழி ரகங்கள் கோவையில் அறிமுகமாகி உள்ளன. ஹைதராபாத்தில் உள்ள கோழி திட்ட இயக்குநரகம் கிராமப்பிரியா, வனராஜா எனும் இரு கோழி ரகங்களை உருவாக்கியுள்ளது. பார்ப்பதற்கு நாட்டு கோழிகளை போன்ற தோற்றமுடைய இவை அதிக முட்டையிடக்கூடியவை. வளர் இளம் பருவத்தினருக்கான புரதச்சத்து இவற்றில் உள்ளதாக கோவை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக இணை பேராசிரியர் சிவக்குமார் தெரிவித்தார். ஹைதராபாத்தில் இருக்கிற கோழி திட்ட இயக்குநரகத்தின் மூலமாக வனராஜா, கிராமப்பிரியான் 2 கோழி தரம் உயர்த்தப்பட்ட கோழி ரகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த வனராஜா, கிராமப்பிரியா 2 கோழி ரகங்களும் புறக்கடை வளர்ப்புக்கு ஏற்றவை. இப்ப நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது 3 மாதத்துல 1 கிலோ 1.25 கிலோ உடல் எடை வரும். புறக்கடை வளர்ப்புல முட்டை உற்பத்தி குறைவாக இருக்கும். ஆனா இப்போ கிராமப்பிரியா எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிராமப்பிரியாங்கிறது புறக்கடை வளர்ப்புக்கு ஏற்றது. முட்டை உற்பத்தி பாத்தீங்கன்னா ஒரு வருடத்தில் 160 to 180 முட்டை கிடைக்கும். கிராமப்பிரியா பொறுத்த வரைக்கும் பல வண்ண நிறத்துல இது நாட்டுக்கோழி போலவே இருக்கும். அதனுடைய முட்டையும் பழுப்பு நிறத்தில் நாட்டுக்கோழி முட்டை போலவே இருக்கும். இந்த வனராஜா, கிராமப்பிரியா கோழிகளை வளர்க்கும் பொழுது அதிக முதலீடு இல்லாமல் குறைந்த செலவுல மேய்ச்சல் முறையில வளர்த்து அவங்களுக்கு வேணுங்கிற அந்த புரதம், குறிப்பா இறைச்சி, முட்டை மூலமா கிடைக்கக்கூடிய புரதத்தை அவங்க சாப்பிடும் பொழுது அந்த புரத சத்து பற்றாக்குறை கண்டிப்பாக தீரும். பிராய்லர் கோழிகள் போலின்றி கிராமப்பிரியாவும் வனராஜாவும் நாட்டுக்கோழி போன்றவை என்பதால் இவற்றை வளர்க்க விவசாயிகளை ஊக்குவிக்க உள்ளதாகவும் சிவக்குமார் தெரிவித்தார். வனராஜா பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு 42-45 நாள்லயே உங்களுக்கு 650 கிராம் உடல் எடை அடையுது. அதாவது 2 மாதத்திலேயே அந்த 1.25 கிலோ உடல் எடையை நாட்டுக்கோழி விட வேகமாக அடையக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இந்த 2 கோழி ரகங்களையும் இந்த கோழி விதை திட்டம் மூலமாக தமிழ்நாடுகள்ல பல்வேறு இடங்கள்ல இதை அறிமுகப்படுத்திருக்கிறோம். இப்போ இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகள் இந்த கோழி குஞ்சுகள் வேணும்னா அதற்கான மையங்கள்ல பதிவு பண்ணி வைத்து இந்த கோழி குஞ்சுகளை ஒரு சிறு குழுக்களாக ஒரு 10-20 கோழி குஞ்சுகளாக கொடுத்து புறக்கடை வளர்ப்புல அவங்கள ஈடுபடுத்தி இவற்றை வளர்ப்பதற்காக மத்திய, மாநில அரசுகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன.